ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்கமிங்கில் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணலேருந்து எவ்வளோ நாள் ஹாலிடேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மாதிரி எங்களுக்கு ரீஓப்பனிங் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு காலேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ நாள் ஹாலிடேஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 1 மந்த் கண்டிப்பாக லீவ் இருக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் இப்போவே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 1 மந்தோட உங்களுக்கு ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ராவாக லீவ் கிடைக்க பாசிபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்போ எப்போ ரீஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆகஸ்ட். நான் இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட அகாடமி ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். அதில் 4th ஆகஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து சேஞ்ச் ஆக பாசிபிள் இல்லை. ஆச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை ஒரு 1 வீக் அப்புறமா வந்து உங்களுக்கு ரீஓப்பன் பண்ணலாம். மோஸ்ட்லி 1 வீக் அப்புறம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 1 வீக் முன்னாடி வேணால் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அது எதனால் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ரீஓப்பனிங் ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருன்னு நினைக்கிறேன். 4th ஆகஸ்ட் ரீஓப்பனுங்கிற மாதிரி கொடுத்துருக்கனால உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் வந்து அந்த 4th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்க பாசிபிள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.